நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் சட்டமன்ற இடைத்தேர்தல்களில் கூட்டணி அமைத்து போட்டியிடும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்திற்கும் தேர்தல் பணிகளை தலைமையேற்று திறம்பட வழிநடத்தி வரும் கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரனுக்கும் பல்வேறு அரசியல் கட்சியினர் தொடர்ந்து ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். இன்று இந்திய குடியரசுக் கட்சி காவாய் பிரிவு, மக்கள் விடுதலைக் கழகம், தாய்நாடு முன்னேற்றக் கழக தலைவர்கள் ஆதரவு தெரிவித்தனர். இந்திய குடியரசுக் கட்சி கவாய் பிரிவு தமிழ்நாடு கமிட்டி அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்திற்கு வருகின்ற பாராளுமன்ற தேர்தலிலும் 18 சட்டமன்ற தேர்தலிலும் அண்ணன் தினகரன் அவர்களுக்கு ஆதரவு கொடுப்பு தெரிவதாக இந்திய குடியரசு முழுமையாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. 40 தொகுதியிலும் வெற்றி பெற கடுமையாக பாடுபடும் என்பது இந்திய குடியரசு கட்சி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அனைத்து தரப்பட்ட மக்களுக்கும் மக்கள் பணி ஆற்றக்கூடிய மனப்பக்குவம் கொண்ட ஒரே தலைவன் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களுக்கு மக்கள் விடுதலை கழகத்தின் சார்பில் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் 40 தொகுதிகளிலும் ஆதரவு தெரிவிப்பதோடு இடைத்தேர்தலில் 18 இடைத்தேர்தலிலும் அமமுக அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் போட்டியிடும் அனைத்து வேட்பாளர்களையும் வெற்றி பெற செய்ய மக்கள் விடுதலை கழகத்தின் சார்பில் நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்றும், மேலும் மக்கள் நலன் சார்ந்து சிந்திக்கக்கூடிய அண்ணன் டிடிவி அவர்கள் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் முதல்வராக பொறுப்பேற்கவும் நாங்கள் உறுதுணையாக மக்கள் பணி ஆற்றவும் கடமையாக கருதுகிறோம். நாங்கள் எங்கள் பகுதி மக்களுடைய குற கோரிக்கையெல்லாம் அரசுக்கு பலமுறை வலியுறுத்தியும் இது வரைக்கும் கண்டுக்கல. காரணம், பிஜேபி சொல்கிறத கேட்கக்கூடிய தமிழக அரசுனுடைய விருப்பத்துக்கு செயல்படக்கூடிய மத்திய அரசு. இந்த நிலை மாறுவதற்காக பலமுறை முயற்சித்தும் முடியாத காரணத்தினால தான் அம்மா வழியில் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களுடைய கரத்தை வலுப்படுத்தும் விதமாக எங்களோட மனமொத்த பரிபூர்ண ஆதரவை தெரிவித்து அன்னார் அவர்களுக்கு இந்த எங்களுடைய நிபந்தனையற்ற ஆதரவை தெரிவிச்சுக்கிறோம்.